இந்த வேர்ல்ட நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ரிச்சான நேஷன்றது, இன்னொன்னு புவரான நேஷன். இப்ப ரிச் நேஷன்னா வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் அனைத்துமே. இதே புவர் நேஷன் நம்ம எடுத்துக்கணும்னா அண்டர் டெவலப்டு, அதே போல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம போரா தான் கன்சிடர் செய்யணும். சோ இந்த பாவர்ட்டிக்கான இந்த கேப் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா காசஸ் வந்து இப்ப டெவலப்டா இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வந்து பல செஞ்சுரிஸா அவங்களுடைய காலனித்துவத்துக்கு கீழே நம்மள வைத்திருந்தாங்க. அதனால நமக்கு இருக்க அனைத்து ரிசோர்ஸஸையும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டாங்க. அதே போல பார்க்க போனோம்னா நம்ம வந்து எதை எக்ஸ்போர்ட் செய்யறோம்னா வந்து ரா மெட்டீரியல்ஸ் தான். பட் இதே அந்த கண்ட்ரிஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கூட்ஸ் தான் அமையுது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான லோன் வந்து ரிச் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். அதனால டெப்ட் டிராப்லயும் மாட்டிக்கிறோம். இதனால லிட்ரஸி ரேட் அதே போல குட்ஸ் அண்ட் டிசீஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. இத வந்து யூஎன் வந்து எராடிகேட் பண்றதுக்கு வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸே வந்து மேற்கொண்டாங்க. அதே போல என்ஐஎம் மூலியமா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு கோஆபரேஷன் ஏற்படுத்துறாங்க. வேர்ல்டு பேங்கும் வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு உதவிகளையும் செய்யறாங்க இந்த பாவர்ட்டி கேப் வந்து ஃபில் செய்யறதுக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஈக்குவலா இருந்தா மட்டுமே தான் குளோபல் பீஸ் வந்து மெயின்டைன் செய்ய முடியும். நன்றி நண்பர்.